அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான செய்தியும் சொல்லப் போறேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உண்மையிலேயே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், தமிழ்நாட்டுடைய நலம் விரும்பிகள் நேத்து எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருப்பீங்க. என்ன காரணம்னா, செந்தில் பாலாஜியோட முன்ஜாமீன் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இத பத்தி விரிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல. மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்மளுடைய வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, முன்ஜாமீன் நேத்து தாக்கல் கேட்டிருந்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் குடுத்துட்டாங்க. இது எல்லாமே நேத்துலருந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு நேத்து இவ்ளோ டீட்டெயில்டு கோர்ட்ல என்னென்ன வாதம் நடந்துச்சு எல்லாமே நம்ம பேசிட்டோம். இதுக்கு உள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் கணக்குன்னு சொல்லலாம். வாத பிரதிவாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத மிக விரிவா தான் பேசணும். என்னன்னா, நேத்து கோர்ட்ல இவ்வளோலாம் நடந்திருக்கு. முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. நம்மளுடைய தமிழக அரசு சார்பு வக்கீல் ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டு. செந்தில் பாலாஜியுடைய அந்த மூத்த வழக்கறிஞரான என்.ஆர். இளங்கோ அவர்கள் திமுக சைட்லேருந்து செந்தில் பாலாஜிக்கு வாங்கி கொடுத்துட்டாரு முன்ஜாமீன். முதல் கேள்வி, இன்னைக்கு முன்ஜாமீன் அப்பீல் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க. அப்பீல் பண்ணணும், அது 2வது விஷயம். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் காவல்துறையுடைய வளாகத்துக்குள்ள சுத்தி வரணும், காலையும் மாலையும். நிபந்தனை முன்ஜாமீன். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி இது ஆபாசமான பேசிட்டு மேடையிலேருந்து கிளம்பி போன வழக்கோ அந்த மாதிரி வழக்கு கிடையாது. குதிரை பேர வழக்கு அப்படின்றது மிகப்பெரிய வழக்கு. 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 2 நாட்கள் காவல்துறை அனுமதி கேட்டிருக்காங்க விசாரணை பண்ணுறதுக்கு. 5 நாட்கள் கேட்டாங்க. நீதிமன்றம் 2 நாட்கள் கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்க, 2 நாட்கள்னு நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். 48 மணி நேரம் இவங்க வாயிலிருந்து, அதாவது அந்த திருநாவுக்கரசு குரூப்பு, திருச்சி நரேஷ் குரூப்பு, யோசிச்சு பாருங்க, 2 குரூப் இல்லை உள்ள இருக்கு. அந்த குரூப்ல காவல்துறையுடைய சிறப்பு கவனிப்புல, அதாவது உண்மையை விசாரிச்சு வாங்குறதுல தமிழ்நாட்டு காவல்துறை அப்படின்றத அடிச்சுக்க ஆள் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த ஒரு சிறப்பு கவனிப்பு மற்றும் ஆதாரங்கள் திரட்டல், ஃபோன் கால்ஸ், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை எல்லாத்து மூலியமா கிடைக்கிற ஆதாரத்துல செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் ஆல்ரெடி அக்யூஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறார் அப்படின்றது தகவல். செந்தில் பாலாஜியை இன்னும் எஃப்ஐஆர்ல சேர்க்கல அப்படின்றது தான் முன்ஜாமீனுக்கு ஒரு காரணம். இதெல்லாம் நேத்து பேசப்பட்ட மிக முக்கிய காரணங்கள். அதை விட ரொம்ப முக்கியமா ஆட்சி கவிழ்ப்பு வழக்கு அப்படின்றத தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தமிழக அரசான நம்மளுடைய தாவேகா அரசு கரூர் சம்பவத்தை ஒரு முன்மாதிரியான ஒரு கோபத்தோட தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவருடைய அரசு, அதாவது அவர் தரப்பு வக்கீலுடைய ஒரு வாதமா இருந்துச்சு. இதெல்லாம் கேட்ட நீதிபதி அவர்கள் ரைட்டு எல்லாம் ஓகே, முன்ஜாமீன் தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு விட்டுட்டாரு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப கோபமாகவும் ஒரு அதிருப்தியாகவும் கஷ்டமாகவும் இருந்திருக்கும். என்னடா அது, அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்சி கொடுத்தோம், கைது வெளியில விட்டுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் சம்மந்தப்பட்டவங்க, அந்த தொடப்பக்கட்டன்னு பேசின ஒரு அந்த ஜெயராமன் நினைக்கிறேன், அவனை குடிச்சு கொடுத்தோம். நீதிபதி முன்ஜாமீனை கொடுத்துட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருந்தாரு. அவர் எல்லாத்துக்குமான சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் எஃப்ஐஆர் போடலைன்ற ஒரு காரணத்தை காட்டி முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் இவ்வளோ நாள் காவல்துறை எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருந்தாங்க? இதெல்லாமே உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்தாச்சு. அந்த 5 பேர் மற்றும் 4 பேர் குழு, அதாவது மொத்தமாக 9 பேர் கொண்ட குழுவில் அவங்க விசாரணையில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வெளியில் வரப்போகுது அப்படின்றதும், செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஏன்னா இப்போதைக்கே அவர் ஒரு முன்ஜாமீன் கேட்டிருக்கிற, எஃப்ஐஆரே போடாத முன்ஜாமீன் ஏன் அவர் கேட்டிருக்காரு அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய தமிழக அரசு வக்கீலும் நார்மலாக வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு படித்த ஒரு மிக முக்கியமான விஷயம். நேற்றுலேருந்து இது அரசியல் வாதங்களில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மேடையில் பேசினாரு, உள்ளே போனார், விசாரணை பண்ணாங்க, நைட்டில் காவல்துறை உள்ளே போடணுன்றாங்க. ஆனால் நீதிபதி சொந்த ஜாமீனில் வெளிவிடுறாரு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே குற்றம் சாட்டுறாங்க. அவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னா அவர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சோ காவல்துறையில் சரணடைஞ்சோ தன்னை நிரூபிக்கணும். நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்குமோ இல்லாட்டி ஜாமீன் வழங்கும், வெளியில் வந்துடலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவர் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்கிறாரு. மிகப்பெரிய விஷயமா இவருடைய ஆடியோ சம்மந்தப்பட்டது, அதாவது இவங்க பேசுனதுக்கான ஆடியோ சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் பணவர்த்தனை சம்மந்தப்பட்டது. அசோக்குமார் அவர்களோட, அதாவது செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் அவர்களும் நரேஷ் அவர்களும் ஒரு ஹோட்டலில் இருந்தது. இதுக்கான அனைத்து சிசிடிவி ஆதார அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கே கால்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அவருடைய ஃபோன் சிக்னலும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு எல்லா வாதங்களும் வைக்கும்போது நீதிபதி அவர்கள் ஃபோன் கால்ஸ் எல்லாம் அதாவது அந்த டவர்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எல்லாம் ஓகே. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை மீண்டும் எப்போ கைது பண்ணுவாங்க, எப்போ தான் இந்த மாதிரியான குற்றவாளிகளை தூக்கி உள்ளே போடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய அந்த கேள்விக்கான பதில் சீக்கிரம் வரப்போகுது. வெறும் 9 நாள் தான். அதில் இந்த 9 பேருடைய விசாரணை வெறும் 2 நாட்கள் தான். மிஞ்சி மிஞ்சி போனால் 3 நாட்களுக்கு தாங்காது இந்த ஜாமீன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியில் வந்த உடனே அனைத்து பேரும் கொண்டாடி இருப்பாங்க திமுகவில். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய ஆளுங்க, எப்படிங்க அவரத்துக்கு உள்ளே வைக்கலாம்
பார்த்தீங்களா நீதிபதியே விட்டுட்டாருன்னு கெத்தா பேசினாங்க. ஆனா செந்தில் பாலாஜி விஷயத்துல அந்த மாதிரி பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி எங்க இருக்கார் அப்படின்றத விட அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போயிருக்கு. எல்லா நிபந்தனை ஜாமீனோ முன்ஜாமீனோ கொடுத்திருந்தாலும் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் இன்னும் தளர்த்தப்படலை. இப்போ வரைக்கும் அவர் வெளிநாடு தப்பிக்க முடியாது. தமிழ்நாட்டுல இருந்தாகணும். காலை மாலை கையெழுத்து போட்டாகணும். அவரை சுத்தி காவல்துறை இருந்துட்டே இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கான விசாரணையின் போது, அதாவது அந்த 9 பேருக்கான விசாரணையின் போது உண்மை வெளியே வரும் பட்சத்தில் அதுக்காக உடனே கைது பண்ணிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் அப்படியே தூக்கிட்டு போய் நிப்பாட்டிருவாங்க. நீங்க கொடுத்த முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணணும் நீதிபதி அவர்களே. ஆல்ரெடி இவர் அக்யூஸ்ட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வாதங்களை வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கேஸ் அப்படின்றது அவர் பக்கம் திரும்பிரும். நம்ம எல்லாம் நினைச்சது நடந்துரும். இப்போ அடுத்து மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதனால செந்தில் பாலாஜி விஷயத்துல யாருமே மனம் தளர வேண்டாம். தமிழக அரசு கண்டிப்பா கரெக்டான பாதையில போய்க்கிட்டு இருக்காங்க. அரசு வக்கீல்கள் அந்த இன்னைக்கு மிகப்பெரிய வாதமா பேசப்பட்டதே பார்த்தீங்கன்னா, அரசு வக்கீல்களோட நியமனத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழக அரசு வழக்கறிஞர்களை போடுறதுக்காக நிறைய லட்சங்கள் பணங்கள் வந்து குடுக்கல் வாங்கல்ல ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு திமுக மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த மனுக்களை வந்து நீதிமன்றத்துல போட்டுட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்ததுக்கு அப்புறமா அனைத்து மனுக்களும் பாருங்க திமுக சைட்லேருந்து நம்மளுடைய கட்சிக்கு எதிராக வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய கட்சி வேட்பாளர்கள் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் திமுக அதிமுக அந்த மாதிரி மாறி மாறி ஆண்டிருக்காங்க. எத்தனையோ பேர் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இப்போ இந்த எம்எல்ஏவுடைய ஒரு அதாவது அவங்க ஜெயிச்சது செல்லலை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல 3 இடத்துல வந்து மனு தாக்கல் பண்ணுவாங்க. இவங்க வெற்றியை நாங்கள் ஏற்றுக்கலைங்க, மீண்டும் பரிசீலனை பண்ணுங்க, இல்லை மறு எண்ணிக்கை வைங்கன்னு சொல்றது நியாயம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு அறிவிங்கன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக வாக்கு எண்ணிக்கையில் ஜெயிச்ச உறுப்பினர்கள், அவங்களுடைய வெற்றி செல்லாதுன்னா அங்க வேற யாருடைய வெற்றி செல்லப்படும்? அது ரைட்டு. இன்னும் அடுத்து அவங்க முன்வைக்கிற வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்பு மனுவில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த பணம், அந்த குடுக்கல் வாங்கல், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ்லாம் வந்து ரூ. 2 ரூ. 3 குறையுதுங்க. இது சரியா வராதுங்க. அவங்க மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு அவங்க வெற்றியை உடனே எப்படி கொல்ல பக்கத்துல நுழைய பார்க்குறாங்கன்னு சொல்லணும் ஈஸியா. அதாவது நேருக்கு நேரா வந்து ஜெயிக்க முடியாததை திமுக எந்த மாதிரிலாம் பண்ணும். ஏன்னா ஒரு ஓட்டு வித்தியாசத்துக்கு இன்னைக்கு இன்னமும் வந்து ஒரு தொகுதி இழுபறியில போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவ்வளோ விஷயங்களும் இன்னைக்கு திமுக இறங்கி அடிக்குது அப்படின்னு சொல்றதை விட மண்ணக்கவ போகுது சீக்கிரமா. அதாவது அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா அமர்ந்துரும். ஃபோன் ஊதி அமைச்சிருவோம் நம்மளே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், இவங்க மேலெல்லாம் வந்து அந்த வெற்றி செல்லாது அப்படின்ற ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நேற்று புசி ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மேலே மிக ஒரு மோசமான வழக்கான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை பதிவு பண்ணணும்னு திமுக ஒரு மனு கொடுத்துருக்காங்க. எப்படி சிடிஆர் நிர்மல்குமாரும் புசி ஆனந்த் அவர்களும் வந்து நிறைய துறைகளில், குறிப்பாக வழக்கறிஞர் துறைகளில் அதிக பணம் கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம். தேனியில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பாண்டி அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, உங்களுக்குலாம் தெரியும். அந்த எம்எல்ஏ அவர்கள் அவங்க சைடில் இருக்கிற வழக்கறிஞர் அணிக்கு 50 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து வழக்கறிஞரை வந்து நியமிக்கிறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய தகவலை போலியா சித்தரித்து இன்னைக்கு வந்து மனு கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் பார்க்க முழுக்க முழுக்க மிரட்டல். இன்னைக்கு அதே போல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேசுறதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு. என்னங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு கமல் மாதிரி ஆயிட்டாப்ல. ஒருவேளை கமல் வந்து கூட்டணியில சேர்ந்ததுலேருந்து அவர் புத்தி இவருக்கும் ஒட்டிக்கிச்சா அப்படிலாம் நம்ம கேட்கலாம். ஏன்னா ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு பேசுறாரு, இன்னொரு நேரம் அதே விஷயத்தை எதிர்த்து பேசுறாரு. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு ரைட்டுங்க, அந்த ஆய்வு பண்ணாங்க, ஒரு அமைச்சர் அப்புறம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சாதகமா பேசுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் இருந்து இல்லைங்க அதெல்லாம் தப்பு, இந்தியாவில் சில அமைச்சர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலியா பேசுறாரு. அப்ப எதுதான் உண்மை? இன்னைக்கு திருமாவளவனோட முகம் எதுன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே பாதையில பயணிக்கணுமா? எதுக்காக? பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க. திமுக பிஜேபி எதிர்க்குதா? நீங்க மக்களாகிய நீங்கள் வந்து இன்னைக்கு கமெண்ட்ல சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக பிஜேபியை எதிர்க்கல. முழுக்க முழுக்க அவங்க அண்டர் கிரவுண்ட்ல மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டியில இருக்காங்க அப்படின்றது தெரியும் நமக்கு. அப்ப திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு எதை சொல்ல வர்றாரு? சமூக நீதித்துறை அமைச்சரா எங்களுக்கு வன்னியரசு வேணான்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களை உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பார்த்தே தீருவேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையை எடுத்துட்டு வராரு. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுற சீமான் அவர்கள்
ஏகப்பட்ட விஷயத்துல உதயநிதி குடும்பத்த படுமட்டமா பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து அரசியல தாண்டி ஒருத்தர் குடும்பத்துக்குள்ள ரொம்ப கேவலமா ஒரு இறந்து போன தலைவர்களையோ, அவங்களுக்குள்ள அதாவது சொல்லுவாங்கல்ல, தோண்டி எடுத்து தாத்தா பாட்டியெல்லாம் பேசுறான்டான்னு சொல்ற மாரி, அவ்வளோ தூரம் கேவலமா பேசி வச்சிருக்கிறாப்புல இந்த சீமான். ஆனா பார்த்தீங்கன்னா, கக்கத்துக்குள்ள கைய வச்சுட்டு கூட்டிட்டு போறாரு கல்யாணத்துல. இவ்வளோ பெரிய கேவலமான அரசியல் எங்க நடக்கும்னா, திமுகல மட்டும் தான் நடக்கும். இல்ல நாம் டம்ளர்ல நடக்கும். இன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமா கூட்டமா சேர்ந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்த எதிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. ஒண்ணுத்துக்கும் வாய்ப்பில்ல. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பெரண்டு பேசுறதுக்கு காரணமே, பூரா வழக்கையும் திசை திருப்புறதுக்காக தான் இருக்கும் அப்படின்றது மக்கள் கருத்தா இருக்கு. திருமாவளவன் அவர் ஏங்க இப்படி பேசுறாரு? கூட்டணிய விட்டுட்டு போயிருவோம்ன்னு சொல்றாரே, என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி நம்மளுடைய முதல்வரை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப கூட காவிரி விஷயம் சம்பந்தமா நம்மளுடைய தமிழக அமைச்சரை சந்திச்சிருக்காரு. புஷி ஆனந்த் அவர்களை. இவ்வளோ விஷயங்கள் போயிருக்கும்போது, சௌமியா அன்புமணி அவர்களை மிகப்பெரிய ஒரு அமைச்சராக்கிறணும் அப்படின்றது அவருடைய ஒரு எண்ணமா இருக்கு. விசிகாவ அழகா கழட்டி விட்டுட்டு, பாமகவுடைய கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு ஆட்சிக்கும் பிரச்சனை இல்லாம போயிரும். இவங்க தொல்லையோட குடுக்க முடியல அப்படின்றத தாண்டி, திருமாவளவன் அவர்கள் பெரண்டு பெரண்டு பேசுறாரு. என்ன காரணம் அப்படின்றதும் தெரியல. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் லண்டன்லலாம் இருக்காருன்றத தாண்டி, முழுக்க முழுக்க அறிவாலயத்துக்கு அடப்பெடுக்கிற விஷயமாவே திருமாவளவன் ரொம்ப சீரியஸா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும், நான் கடைசி வரைக்கும் அடிமையாகத்தான் இருப்பேன் அப்படின்றதுல, அந்த உன்னத கோட்பாட்டுல திருமாவளவன் அவர்கள் ஸ்டாண்ட் பையா இருக்காரு அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்களுக்கும், திருமாவர்களுக்கும் லடாய் வருது. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் பதில் குடுக்குறாரு. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இவங்க பண்றதெல்லாம் பார்த்து உண்மையிலே எரிச்சல் தான் ஆகுற மாரி தான் இருக்காரு. அதுதான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து முக்கியமான விஷயத்த நம்ம பேசியாகணும். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலேருந்து நேத்து ஒரு புகார் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி Instagramல பயங்கரமா அந்த புகார் பரவுது. ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப ஏழை எளிய மக்கள் வரும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் வார்டுல இருந்து நெறைய பேர் வந்து லஞ்சம் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் வேணும்னா லஞ்சம், ஒரு வீல் சேர் வேணும்னா ஒரு லஞ்சம், இந்த மாரி கேட்கும்போது, இது வந்து ஒரு புகாரா மனுவா பதியப்பட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பார்வைக்கு அது வந்திருக்கு. இன்னைக்கு அவசரமா போயிட்டு கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேல அந்த ஹாஸ்பிட்டல சுத்தி சுத்தி பார்த்து, குழந்தைங்களெல்லாம் கையில எடுத்து அவ்வளோ தூரம் வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கே அவ்வளோ தூரம் சந்தோஷமா இருந்துச்சு. பிறந்த பிஞ்சு குழந்தைங்கள தூக்கி கொஞ்சி அவ்வளோ தூரம் மகிழ்ச்சியா இருந்து, அவங்களுக்கு எல்லாமே சரிவர கிடைக்குதான்னு சொல்லிட்டு, அப்புறம் டீன் கிட்ட உட்காந்து பேசி எல்லா விவரமும் கேட்டுட்டு வந்திருக்காரு நம்மளுடைய முதல்வர். நீங்க சைட்ல ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலே இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் வந்து ஆய்வுகள் நடத்தி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்னியோட வழக்கு விசாரணை, சிறுநீரக திருட்டுல அ திருட்டு கும்பல நெருங்கிருச்சு காவல்துறை அப்படின்னு சொல்லணும். இத பத்தின முழு விவரம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அடுத்த வீடியோல நான் அத பத்தி உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் மிக தீவிரமா இதுல இருக்காரு. முழுக்க முழுக்க அந்த தீய சக்தி கும்பல திருட்டு கிட்னி அந்த கும்பத்த அப்படியே தூக்கி கொத்த ஜெயில்ல போடுறதுக்கான அனைத்து ஆதாரங்களையும், ஏன்னா இன்னி போய் நீதிமன்றத்துல வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. போனா ஒன் வே தான். நம்ம வந்து அனைத்து ஆதாரங்களையும் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அடுத்தடுத்து இந்த வழக்கோட விசாரணையை நம்ம தெளிவா பார்ப்போம். நம்ம சேனல ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஒரு லைக்க பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.